செஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே அலுவலர்கள் வந்துட்டு இருக்காங்க, கையிலேயே உழவு நாப்பு இருந்து அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகா ஆடலாமா? கோடை உழவு செய்திடுவோம், மண் வளத்தை காத்திடுவோம், மழை நீரை சேர்த்திடுவோம், மகசூலை பெருக்கிடுவோம். கோடை உழவு செய்திடுவோம், விவசாயம் காத்திடுவோம், மண்ணரிப்பை தடுத்திடுவோம், மழை நீரை சேர்த்திடுவோம். விவசாய நலம் பெறவே கோடை உழவு செய்திடுவோம், விவசாய நலம் பெறவே கோடை உழவு செய்திடுவோம், கோடை உழவு செய்திடுவோம், மண்ணரிப்பை காத்திடுவோம், மண்ணரிப்பை தடுத்திடுவோம், மழை நீரை சேர்த்திடுவோம். விவசாயம் வளம் பெறவே இயற்கையான விவசாயம் என்றும் நல்லதுங்க, அதுக்கு உயிர் உரத்தை பயன்படுத்தி பயிர் செய்யுங்க. இயற்கையான விவசாயம் என்றும் நல்லதுங்க, அதுக்கு உயிர் உரத்தை பயன்படுத்தி பயிர் செய்யுங்க. உயிர் உரங்கள் நிலம் இருந்தாதான் 6000 தருவாங்க. ஆமா, பெரிய பட்டுப்பட வாங்கி தரேன். விவசாயத்துல உங்களுக்கு கழுத்தை இருக்கிற மாதிரி நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம தண்ணி இருக்குது எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கிறோம், எல்லாம் செய்யறோம். தண்ணி இல்லாத நேரத்துல நம்ம பயிர் செய்யறதுக்கு சொட்டு நீர் பாசனம் ரொம்ப அவசியமானது. சொட்டு நீர் பாசனம், ஆமாங்க. இந்த தென்னை, வாழை, உளுந்து எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். 100% அதுக்கு மானியம், முழுசுமே இலவசம் தான். சரி, அது மட்டும் இல்ல, இப்போ நெல்லா போட்டுக்கிட்டு இருக்கணும், கரும்பா போட்டுட்டு வாழையா போட்டு ஆகாது. இன்சூரன்ஸ் என்னக்கா, ஏதோ காப்பி டீங்கிறாரு, என்ன இன்சூரன்ஸ் பண்றோம்ல, மாட்டுக்கு பண்றோம்ல, வண்டிக்கு பண்றோம்ல, அதே மாதிரி பயிருக்கும் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த நஷ்டம்